அனைவருக்கும் வணக்கம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று சில நாட்கள்லேயே தமிழ்நாட்டின் நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில் மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்களித்தவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்குடா இந்த கட்சிக்கு வாக்களித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படிலாம் மக்கள் கேள்வி கேட்குறத பார்க்க ஆரம்பித்த இந்த ரூட் மாஃபியா கும்பல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசு கொடுத்து டூல் கிட்ட ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பாருங்கள் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கிறாங்க. யாருடா சாமி இவ்வளோ கான்ஸ்பிரசி பண்ணுறீங்க, விஜய் அண்ணாக்கு ஒரு நல்லது கூட நடக்க விட மாட்டேங்கிறீங்களா ஓஹா அப்படின்ட்டு ஒரே ஒப்பாரி. அடுத்தது, எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் அண்ணா பொலிட்டிக்ஸில் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து கான்ஸ்பிரசி பண்ணுறீங்க, என்னடா இது நியாயம், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு மீடியா, பொலிட்டீஷியன்ஸ், பார்ட்டி, சினி இண்டஸ்ட்ரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து விஜய் அண்ணாக்கு எதிரியாக நிற்கிறீங்க. டேய், அவர் என்ன தப்பு பண்ணார், எதுக்கு இவ்வளோ ஹேட்ரட்? விஜய் அண்ணா நல்லது செய்ய வந்தால் கூட யாருக்கும் பிடிக்கல, ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம விஜய் அண்ணா பொலிட்டிக்ஸில் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவரை தடுக்கிறீங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். வி ட்ரஸ்ட் யூ தளபதி விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். டிவி, நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியா எல்லாமே ஒரே நெகட்டிவாக போடுறாங்க. ஒரு நாள் கூட பாசிட்டிவாக எதுவுமே பண்ண மாட்டீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சதி தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அண்ணாவை எப்படி பார்க்குறதுக்கு. ஐயோ அம்மானு ஒரே ஒப்பாரிங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரே ஒப்பாரிங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ தான் ஒன்று தெரியுதுங்க. விஜய் அவர்கள் இந்த கரூர் விவகாரத்தில் அவரை கைது பண்ணியிருந்தால் தாவேக்கா இன்னும் கூடுதலாக நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்கெல்லாம் அழுகுறத பாருங்கள். அண்ணாவை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அண்ணாவை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கே ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கிறாங்க. மக்கள்லாம் கேள்வி கேட்குறது நார்மல், மக்கள் விமர்சனம் வைக்கிறது நார்மல், மக்கள் எதிர்க்கிறது நார்மல். இதை ஏற்றுக்க முடியாமல் ஒரே ஒப்பாரி. ரூட்டு மாஃபியா கும்பல் காசு கொடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபா கொடுத்து இவங்களெல்லாம் இப்படி போட வைக்கிது. இவங்கெல்லாம் உட்காந்து அழுகுறாங்க. விஜய் அண்ணாவை ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் ஏன் இப்படி திட்டுறீங்க, ஓன்னு ஒப்பாரிங்க. ஐயோ, ஆனால் விஜய் அவர்களை கைது பண்ணாமல் விட்டதும் ஒரு தவறுன்னு தான் தோணுது. கைது பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகி இன்னும் அது அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்குமோ அப்படின்னு தோணுதுங்க. எது வேணால் நடந்திருக்கலாம், எல்லாமே 50-50% தான். ஆனால் பாருங்களேன், ரொம்ப எரிச்சலாக இருக்குது இவங்க பண்ணுறதை பார்க்குறதுக்கே. அரசியல் ரீதியாக அணுகாமல் உட்காந்துருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. ஆட்சியில் இவ்வளோ குற்றம் குறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, திமுக இத்தனை நாளாக தமிழ்நாட்டையே சீரழிச்சு எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கு, நாங்கள் 10 நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா எப்படின்றானுங்க. 5 வருஷமும் இதே மாதிரியே தமிழ்நாட்டை நடத்திக்கிட்டு 5 வருஷம் கழிச்சும் சொல்லுவானுங்க, நாங்கள் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது, இன்னும் ஒரு அடுத்த ஆட்சியிலலாம் நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம், இந்த 5 வருஷம் மட்டும் இப்படி போயிருச்சுன்னு சொல்லிட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க. அதையும் நம்பிட்டு வாக்களிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாம், திமுகலாம் இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்க, அவங்கெல்லாம் எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்டாங்க, தமிழ்நாடே சீரழிச்சு போயிருச்சு, யாருக்கும் படிப்பறிவு போய் சேரல, யாருக்கும் இங்கே நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க, கஜானாவை வேற காலி பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அண்ணனுக்கு இன்னும் காலம் தேவைப்படும்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக போய் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குங்க. ஆகவே அந்த கூட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசு கொடுத்து அள வைக்கிறது. காணங்கி போனிக்க அண்ணு ரெண்டும் நேரைங்க அதை ஒரு பாட்டை போட்டு அதை போட்டு எங்கள் அண்ணாவை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அண்ணாவை எப்படி ஒடுக்குறீங்க, அண்ணாவை எப்படி முடக்குறீங்க, அண்ணாவுக்கு எல்லாரும் எதிராக இருக்கீங்க. என்னங்கடா, ஆட்சி அதிகாரம் இல்லாதப்போ தான் இப்படியே கடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறப்பவும் கடந்து ஒப்பாரி தான் வைக்கிறீங்க, ஓன்னு கடந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டேங்கிறாரு. டெல்லிக்கு போயிருக்காரு, இது வரைக்கும் அங்கே போகக்கூடிய முதலமைச்சர்கள் ப்ரெஸ்ஸை சந்தித்து என்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பேசிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. யாருமே போய்கிட்டு சும்மா வந்தது கிடையாது, ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் வந்ததே கிடையாது. இவர் அந்த மரபே உடச்சி விட்டாருங்க. மரபே உடைச்சிட்டார். தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மரபையும் உடைச்சிட்டாரு. இப்போது டெல்லிக்கு போயிட்டு வரப்போ ப்ரெஸ்ஸை சந்திக்கிற மரபையும் உடச்சி விட்டார். இதுக்கு கேள்வி கேட்டாலும் கடந்து அழுகுறாங்க. எங்கள் செல்லத்தை யாரும் திட்டாதீங்க, எங்கள் செல்லத்தை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, கேள்வி கேட்காதீங்க, எங்கள் செல்லம் அழகானு அவர் ஒரு 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றிடுவார், நீங்கள் நம்புங்க அப்படின்றானுங்க. அவரால் வந்த உடனெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அவருக்கு கொஞ்சம் நல்ல டைம் எடுக்கும் அப்படின்னு இந்த தாவேகாரன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திமுகலாம் எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சான் தமிழ்நாட்டையே. இப்படி சொல்கிறானுங்க அப்படின்னா இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல.
தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதை நாங்கள் சரி பண்ணணும்னா நாங்கள் ஆட்சிக்கு எங்களுக்கு 5 வருஷம் மட்டும் பத்தாது, எங்களுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். அதனால எங்களை நீங்கள் பொறுத்துக்கணும். எங்கள் ஆட்சி காலத்தில் என்ன வேணால் நடக்கும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை உருவாகும், எல்லாம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா திமுக எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு, ஏற்கனவே எல்லாம் மோசமான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கணும். திமுக ஆட்சி காலத்தில் என்ன தினமும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தினமும் அவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்குறப்பவே என்னடா இவ்வளோ சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஒரே நாளில் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ சம்பவங்கள் நடக்குதுங்க. ஆட்சி நடத்துறதுக்கு தெரியல, வக்கு இல்லை, துப்பு இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு பழிய தூக்கி திமுக மேலே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்குறிகள். 1ஆம் நம்பர் நாடக கம்பெனிங்க இந்த கும்பல், இந்த கட்சி, இந்த ரூட்டு மாஃபியா, இந்த கும்பலே பார்த்தீங்கன்னா நாடக கம்பெனி. காசு கொடுத்தா நடிப்பாங்க. இந்த கும்பலை நம்பி வாக்களிச்சிருக்காங்க மக்கள். இவங்கெல்லாம் நார்மல் பொதுமக்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு இப்படி வீடியோ போடுறவங்க எல்லாம் நார்மல் மக்கள்னு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அங்கேருந்து காசு வாங்கிக்கிட்டு வேலை பார்க்குதுங்க. வேலை பார்த்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் இவங்களும் மக்களில் ஒருவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த கூட்டம் தான். 41 பேர் கரூரில் இறந்தப்போ கூட எங்கள் அண்ணாவை மாட்டி விட்றாங்க எல்லாரும், எங்கள் அண்ணா மேலே பழி போடுறாங்க எல்லாரும், வி ஸ்டாண்ட் வித் விஜயண்ணா, வி ஸ்டாண்ட் வித் விஜயண்ணா, ஒரே ஒப்பாரி வச்ச கூட்டம் இதே கூட்டம் தான். ஆட்சி யார் கையில் இருக்கோ அவங்கள நோக்கி கேள்விகள் எழுப்புற வேலையை பார்க்குறத விட்டுக்கிட்டு உட்காந்துருந்து எங்கள் அண்ணாவை யாரும் திட்டாதீங்கன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சி உட்காந்துருந்து அழுகுறதை இப்போ தாங்க பார்க்குறோம். இப்படி காசு கொடுத்து உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்கே கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு சிறுமியை குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த குழந்தைய கொன்று இருக்கானுங்க 2 பேர். அந்த குழந்தைய பார்த்தலாம் இவங்களுக்கு அழுக வரல. அந்த குழந்தையோடைய நிலையை நினைத்து இவங்களுக்குலாம் கோபம் வரல, அழுக வரல. இவங்க விஜய் அண்ணாவை எல்லாரும் கேள்வி கேட்குறத பார்த்தா இவங்களுக்கு ஒரே அழுக வருது. இதே மாதிரி தான் கரூர் சம்பவத்துலையும். கரூரில் அந்த சம்பவத்தில் இறந்து போனவங்க குழந்தைங்க, சின்ன பிஞ்சு குழந்தைங்கள்லாம் இறந்து போனதை நினச்சி இவங்களுக்கு மனம் கலங்கவில்லை, கண்கள் கலங்கவில்லை. நேராக விஜய் அண்ணாவை எல்லாரும் குற்றம் சாட்டுறீங்க, எங்கள் விஜய் அண்ணாவை ஏன் எல்லாரும் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும், இவங்க அண்ணனே தப்பு பண்ண விஷயமா இருந்தாலும், வெட்ட வெளிச்சமாக எல்லாம் தெரிஞ்சாலும் விக்டிம் கார்டு எடுத்து வச்சு ஒரே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒப்பாரி வச்சு மக்களையெல்லாம் நம்ப வைக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், இவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் இவங்க தான் ரூலிங் பார்ட்டி இல்லையா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். நாகப்பட்டினத்தில் இந்த மேகதாது அணை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக விவசாயிகள் போராடி இருக்காங்க. அந்த விவசாயிகளை காவல்துறை கைது செஞ்சிருக்கு. எதுக்கு? தடையை மீறி பேரணி நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை கைது பண்ணியிருக்காங்க. முதல்ல எதுக்கு தடை போடுறாங்க? நியாயமான விஷயம் தானே, நியாயமான கோரிக்கை தானே. மேகதாது அணை வரக்கூடாது அப்படின்றது தான் விவசாயிகளுடைய எண்ணம். மேகதாது அணை வந்துச்சுன்னு சொன்னால் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும், விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அதுதான் உண்மை. ஆகவே விவசாயிகள் இதுக்கு எதிராக போராட தான் செய்வாங்க, இதுக்கு எதிராக செயல்பட தான் செய்வாங்க. அவங்க பேரணி நடத்துறதுக்கு எதுக்கு தடை விதிச்சது இந்த அரசு? எதுக்காக தடை விதிக்கணும்? முதல்ல தடையை மீறி பண்ணதுக்காக அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அழுது ஒப்பறி வச்சாங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு கைது பண்ணிச்சு இந்த காவல்துறை? இந்த அரசு எதுக்கு தடை போடுது? எதுக்கு? விவசாயிகளுடைய வயிற்றில் இப்படி தான் அடிப்பீங்களா? பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் முழுசான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விவசாயிகளை ஏமாற்றிருக்கீங்க, வயிற்றுலையே அடிச்சிருக்கீங்க, நம்ப வச்சு ஏமாற்றிருக்கீங்க. கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இப்போ மேகதாது அணை விவகாரத்தில் DK சிவகுமார் கர்நாடகாவுடைய டெப்யூட்டி சிஎம் நாங்கள் இந்த அணையை கட்ட போகிறோம், அடிக்கல் நட போகிறோம், தமிழ்நாடு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு இதை தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு DK சிவகுமார் சொல்கிறாரு. அந்த அணை கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் அத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. விஜய் அவர்கள் பச்சை கலர் துண்டு போட்டுக்கிட்டு தஞ்சாவூருக்கு போனப்போ பேசினார், ஞாபகம் இருக்கா? எதுக்கு அப்படி பேசினாரு? விவசாயிகளுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு தானே, விவசாயிகளை கவர்வதற்காக தானே. இப்படியெல்லாம் நடித்து நாடகம் ஆடுறதுக்கு மட்டும் தெரியுதில்ல, விவசாயிகளுடைய வாக்கு வேணுன்றதுக்காக. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களா? விவசாயிகளுடைய நலனுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு விஷயம் செய்கிறாங்க, வேறு ஏதோ கவர்மெண்ட்டோ வேறு எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எதிராக விவசாயிகள் போராடுறாங்கன்னா அதுக்கு அனுமதி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அனுமதியை மீறி செய்கிறாங்கன்னா ஏன் கைது பண்ணுறீங்க? அப்போ ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அடக்குமுறையை செலுத்துகிறது இந்த அரசுன்றதை பாருங்கள். கேள்வி கேட்குறவங்கள மிரட்டுறது, கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிப்பட்ட அலுவலி மூஞ்சிகளுக்கு காசை கொடுத்து சோசியல் மீடியாவில் அளவிட்டு எங்கள் அண்ணனையும் எல்லோரும் திட்டுறீங்க, பின்ன திட்டாமல் என்ன வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? இப்படி கைது பண்ணுறாங்க, விவசாயிகளை கைது பண்ணுறாங்க. எதுக்கு கைது பண்ணுது இந்த அரசு? இந்த அரசு என்ன தவறு செஞ்சாலும் உங்கள் அண்ணனை தான் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. உங்கள் அண்ணன் தானே முதலமைச்சர்,
விவசாயிகளை எப்படி வயிற்றுல அடிக்கிறீங்க? வெக்கமா இல்லை? விவசாயிகளை பாதுகாத்த லட்சணம் இதுதான். விவசாயிகள் எங்களுக்கு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அவ்வளோ வந்து பேசினார் பிரச்சாரத்தில் ஈடுபடுறப்போ. மீனவர்கள் எங்களுடைய கடல் விவசாயிகள் அப்படி இப்படின்னாரு மீனவர்களை. அங்கே கச்சத்தீவை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போகிறாரு ஸ்ரீநாத், அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள். இப்போ விவசாயிகளை கைது பண்ணுறாங்க. அடுத்தது என்ன? பெண்களை கைது பண்ணுவீங்களா? பெண்கள் வந்து நடுராத்திரியில் வெளியே போகிறாங்க, அதனால தான் இந்த குற்றங்கள்லாம் நடக்குதுன்ட்டு பெண்களையும் கைது பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவீங்களா? வேலைக்கு போகிற பெண்கள், வேறு ஏதாவது விஷயமா நடுராத்திரி வெளியே போகிறவங்க, இல்லை பகலில் வெளியே போகிற பெண்கள், யாருக்கு என்ன குற்றம் நடந்தாலும், யார் இதனால் பாதிக்கப்பட்டாலும் அந்த பெண்கள் வெளியே சுற்றுறதுனால தான் பிரச்சனைன்ட்டு மூமர்த்தனமாக அரசு நடத்தி எல்லாரையும் கைது பண்ணி தூக்கி உள்ளே போடுவீங்களா? கேடுகட்ட ஆட்சி நடக்குது. விவசாயிகளை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெக்கமாக இல்லை? கேள்வி கேட்டால் உட்காந்துருந்து ஓன்னு அழுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 87 பக்தர்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. திருச்செந்தூருக்கு போனார் அறநிலைத்துறை அமைச்சர். அப்படியே இங்கேயும் கொஞ்சம் வந்திருக்கலாம்ல. பக்தர்களுக்கு வந்து தண்ணி கூட வைக்கலையாம். இந்த லட்சணத்தில் இருக்க கோயில் நிர்வாகம். இதையும் போய் என்னன்னு பார்த்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கலாம்ல. இப்படி வந்து இவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க. என்ன ஆட்சி நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தாவேக அரசு? ரீல்ஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே, அம்மா உணவகத்துக்குள்ளேயும் அங்கே இங்கேயும் போய் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அரசு மருத்துவமனைக்குள்ளேயும் போயிட்டு. இதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? இந்த அறநிலைத்துறை அமைச்சர் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காரப்போ? அந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு எது ரொம்ப முக்கியம்னா, முறுக்கு பாக்கெட்டு கூட மல்லு கட்டுறது தான் ரொம்ப முக்கியம். 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சர் ஆச்சா அந்த முறுக்கு, அப்படி 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ட்டு அங்கே தான் மல்லு கட்டுவார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை போய் பார்க்க வேண்டியிருக்கார். அவர் 4000 ரூபா முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கு நாங்கள் விளக்க கடிதம் கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் கேட்டிருக்காரு. அது மன்னிப்பு கடிதம் இல்லையா? லஞ்சம் வாங்கினவனுக்கு என்ன விளக்கம் வேண்டியிருக்கு? அவன் மேலே உடனே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுக்கிட்டு விளக்கம் கேட்டிருக்காரான். விளக்கம். இப்போ இங்கே இத்தனை பக்தர்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? இந்த அரசு தான் பொறுப்பு. தமிழ்நாட்டில் யார் செத்தாலும் என்ன நடந்தாலும் இந்த அரசு தான் காரணம், இந்த அரசு தான் பொறுப்பு. அடுத்தது பாருங்க, தென்காசியில் ஆலங்குளம் பக்கத்தில் முகமூடி அணிஞ்சிட்டு வந்து 6 இளைஞர்களை அறிவாளால் வெட்டியிருக்கு ஒரு கும்பல். இதெல்லாம் கேள்வி கேட்டால் உட்காந்து ஓன அழுகுறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க காசு கொடுத்து. இன்னொரு பக்கம் தாவேக்கா வந்து நிறைய நல்லது பண்ணுதுன்னு இதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா நல்லது பண்ணியிருக்காங்களா? பள்ளி சீருடையில் வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணமா. அரசு கல்லூரி மாணவர்களும் அவங்களுடைய அடையாள அட்டையை காட்டி அவங்க பேருந்தில் பயணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அமைச்சர் அவர் யார், பார்த்திபன், அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு, அறிவிச்சிருக்கார். பள்ளி சீருடையோட இருந்தால் மாணவ மாணவிகள் கட்டணம் இல்லாமல் பயணம் செஞ்சுக்கலாம் பேருந்துகளில் அப்படின்ட்டு. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப நடைமுறைக்கு கொண்டு வந்த மாதிரி, இவங்க தான் மொதல் தடவை கொண்டு வந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த எலைட்டு கும்பல், நிறைய கும்பலுக்கு, இந்த தாவேக்காவுக்கு வாக்களித்த கும்பலுக்கு இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குன்றது கூட இவங்களுக்கெல்லாம் தெரியாது போல இருக்கு. ஏற்கனவே அமலில் இருக்கிறத திருப்பி அமல்படுத்துகிறாங்க. நீங்கள் எல்லா விவகாரத்துலையும் பாருங்கள், எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி பெறுவதற்கு இலவச கோச்சிங் சென்டர்ஸ் ஏற்கனவே நிறைய இருக்குது. என்னமோ விஜய் அவர்கள் தான் வந்து புதுசாக இந்த கட்டணம் இல்லாத கோச்சிங் சென்டர்ஸ்லாம் புதுசாக கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்புனானுங்க. அடுத்தது இந்த முதல்வரின் முகவரி அப்படின்ற வெப்சைட்டு, ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதையும் இவர் தான் புதுசாக வந்து கொண்டு வந்தார். இந்த முதல்வரின் முகவரின்ற வெப்சைட்டே இவர் தான் புதுசாக கொண்டு வந்தாருன்ற மாதிரி கிரியேட் பண்ணானுங்க. அப்புறம் இந்த கான்வாய், ஒரு பக்கம் முதலமைச்சருடைய கான்வாய் போகும், ஒரு பக்கம் பொதுமக்கள் போகக்கூடிய கான்வாய் போகிற அந்த நடைமுறை, டிராஃபிக் இல்லாமல் பொதுமக்கள் எங்கேயும் நிற்காம பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத அந்த கான்வாயை இவர் தான் முதல் தடவை கொண்டு வந்தாருன்னு ஒரு பொய்யை பரப்புனானுங்க. எல்லாமே பொய்யுங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறத இவர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இது என்னமோ இந்த ஆட்சி செய்த சிறப்பான சாதனை மாதிரி இவனுங்க வந்து பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கேள்வி கேட்டுட்டா உடனே உட்காந்துருந்து அழுகுறாங்க. எங்கள் அண்ணனை எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? ஏதாவது புதுசாக செய்யுங்க. நீங்கள் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம்னு சொன்னீங்க, செய்யுங்க. அதை செய்கிறத விட்டுட்டு விவசாயிகளை கைது பண்ணுறீங்களே, வெக்கமாக இல்லை? பிங்க் பெட்ரோல் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறத சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. எல்லாத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர். என்ன இது இந்த கவர்மெண்ட்? என்ன ஒன்றும் புரியல. இந்த தாவேக்கா கவர்மெண்ட் ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேயே குறியாக இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், புதுசாக ஏதாவது நம்ம செய்யணும், மக்களுக்கு தேவையானது நிறைய ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எண்ணமும் இவங்ககிட்ட இல்லை. ஏற்கனவே இருக்கிறதா அப்படியே ஸ்டிக்கர் விட்டுறாங்க. இதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன சொல்கிறது? ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.